பிரம்மச்சரியம் என்ற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. லௌகீகமாக சாதாரணமாக பார்த்தானாக்க பிரம்மச்சரியம்னு சொன்னானாக்க நம்மளுடைய மனசை அடக்கிறது, எந்த விதமான காமமும் இல்லாமல் அடக்கிறது, ஸ்திரீ நிமித்தமான காமம் இல்லாமல் அடக்கிறது. இது ஒரு பிரம்மச்சரியம். நீங்கள் எந்த யோக இன்ஸ்டிடியூஷனில் வேணாலும் பாருங்கோ, யோக சாஸ்திரங்களில் வேணாலும் பாருங்கோ, யோகாபியாசம் பண்ணணும்னாலே பிரம்மச்சரியம் முதல் விஷயமாக வச்சிருப்பாள். இது ஒரு விஷயம். இது லௌகீகமான பிரம்மச்சரியத்தை நம்மளுடைய மனசை அடக்குவதற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாரமார்த்திகமாக என்னென்னா, பிரம்மணி சரதீதி பிரம்மச்சாரி. எவன் ஒருவன் பிரம்மத்திலேயே பரபிரம்மத்திலேயே தெய்வத்துக்கிட்டேயே தன் மனசை ஒடுக்கி வைக்கிறானோ, மனசை செலுத்துகிறானோ, துரியே தொயி ஏகபக்திகி சரணமிதி பவான் ஹம்சரூபி ஞகாதீத்துன்னு சொன்ன மாதிரி ஏகபக்தியோடு எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன்தான் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னா ஏதோ படிக்கக்கூடிய வயசில் இருக்கிறவன், படிப்பாளியாக இருக்கக்கூடியவன், பாடசாலையில் படிக்கக்கூடியவன், வித்யாபியாசம் பண்ணக்கூடியவன், இதெல்லாம் லௌகீகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே பாரமார்த்திகமாக ஒருத்தன் பிரம்மச்சாரின்னு சொன்னானாக்க பிரம்மத்திலேயே சஞ்சரணம் பண்ணக்கூடியவன்.